தேமுதிகவுக்கு முன்ன இருந்த ஒரு வாக்குச்சாவதியும் குறைந்து விட்டது. முன்ன இருந்த வேகம் கிடையாது. அந்த விஜயகாந்த் என்பவர் காந்த் போய் விஜய் வந்துட்டாரு. இப்போ அந்த அந்த ஒரு வேகம் பிடிச்சிருந்துச்சு. நீங்க பழைய காலத்துல இருந்துட்டீங்க பண்ண முடியும். நீங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு நல்லா ட்ரெஸ் போட்டு நிக்க வச்சீங்கன்னா நான் கிழவன் தானுங்க. நானு நீங்க என்னதான் நீ ட்ரெஸ் பண்ணா நீ குமரி ஆக முடியாதுங்களா சார்? வயசு மூஞ்சில தெரிஞ்சிருமே, உங்களுடைய அழகு தெரிஞ்சிருமே மூஞ்சில. ஆனா அவங்களுக்கு தெரியல போலயே. வெளியில போகணும்னு அவசியமே கிடையாது. எங்க ஒன்னே ஒண்ணு, நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுத்துமான்னு ரெண்டு பக்கமும் பேசக்கூடாது தம்பி, ஒரு பக்கம் பேசணும். ஆனா தேமுதிகவுக்கு நாம இந்த நிலையில தான் இருக்கோம் அப்படின்றது தன்னிலை தெரியாம பேசின்னு இருக்காங்களா? டபுள் டிஜிட் துணை முதலமைச்சர் கேக்குறாங்க, பையனுக்கு ராஜ்யசபா கேக்குறாங்க. ஏன் அந்த அம்மாவே மத்திய சபையில இடம் கேட்கறாங்க? தேமுதிகவிற்கு உசுறு கொடுத்தது காங்கிரஸ். மத்திய காங்கிரஸ் மாநிலத்தில் ஆட்சியில் பங்கு என்றவுடன் சில மாநில கட்சிகள் மாவட்ட கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று ஆரம்பித்தார்கள். அதுல தேமுதிக காங்கிரஸ் சொன்ன வழியில் பிரிஞ்சு மகப்பட்டு கொண்டு விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். எது இருந்தாலும் தேமுதிகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி குறைந்துதான் வருகிறது.